அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன அஷூர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று போட்டிருந்த மெட்டல் காங்கிரீட்டுக்கு மேலே ஃபூட்டிங் எங்கே வருமோ அதை மார்க் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் தட் அதில் பெட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அண்டு பில்லர் கம்பியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. தென் ஃபூட்டிங் காங்கிரீட்டும் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களான்னு இன்றைக்கி அஷூர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15/11/2025 மார்னிங் 8 o'clock. இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா, நேற்று போட்ட மெட்டல் காங்கிரீட்டுக்கு க்யூரிங் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த க்யூரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. பிகாஸ் இன்றைக்கி பெட்டுக்கு மார்க்கிங் பண்ண போகிறாங்க. அதனால் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபூட்டிங் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் பில்லர் வருமோ அதை மார்க்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கொண்டு வந்துருந்தாங்க. அந்த டிவைஸில் எங்கெங்கே பில்லர் வருமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீஇன் பண்ணிட்டாங்க த்ரூ AutoCAD ட்ராயிங்ஸ் வழியாக. ஸோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் அந்த டோட்டல் ஸ்டேஷனோட டோட்டலாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பில்லர் எங்கே வருமோ அங்கே இந்த டோட்டல் ஸ்டேஷன் டிவைஸை செட் பண்ணி அதிலிருந்து லேசர் பீம் வழியாக எங்கெங்கே பில்லர் வருமோ அதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த பாயிண்ட் அவுட் பண்ணதை நாம் கேப்சர் பண்ணிட்டோம். அதை கேப்சர் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதை நம்ம இன்ஜினியர் சேகர் அண்டு தண்டபாணி மேஸ்திரி அண்ட் அவங்க டீம் இது எல்லாருமே என்ஷூர் பண்ணி இதை நீட்டாக மார்க்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம மேஸ்திரி தண்டபாணி இந்த ரூபேஷ் அப்படிங்கிற பையனை நம்ம சைட்டுக்கு இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பையன்தான் நம்ம சைட்டோட மேஸ்திரி. ஸோ இந்த பையன்தான் எல்லா மார்க்கிங்கும் பண்ண அப்படி ரொம்ப பொறுப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம சைட்டில் வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்த அந்த பில்லர் குழியில் பார்த்தோம். எகெயின் வாட்டர் லீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மார்க்கிங் வேறு பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அதில் வரக்கலவையை எடுத்து போட ஆரம்பித்தாங்க. எம்சாண்டு சிமெண்ட்டு இது 2 மட்டும் எடுத்து உள்ளே போட்டாங்க. போட்டு கொஞ்சம் அந்த வாட்டர் லீக்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. பிகாஸ் மார்க்கிங் பண்ண வேண்டியது இருந்தனால. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மார்க்கிங் ஒரு சைடில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பேரலாக ஃபூட்டிங்க்கு தேவையான பெட்டு
அண்ட் பில்லர் கம்பியை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்பி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷாகுல் தான் இன்சார்ஜ். அவர் வந்து 14 பெட்டு கட்டியிருந்தாரு, ப்ளஸ் 14 பில்லர் போஸ்ட் வந்து கட்டியிருந்தாரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த 14 பெட்டையும் அண்ட் 14 பில்லர் இதையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் பிளாக் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா 14 குழிக்குமே கவர் பிளாக் வச்சு அதுக்கு மேலே பெட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை நாங்கள் என்ஷூர் பண்ணோம். மிஸ்டர் ஷாகுல் அண்ட் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர் பிளாக் வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே பெட்டை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு மேலே அந்த பில்லர் கம்பிகளை எடுத்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தூக்குக்குண்டு வச்சு அந்த பில்லரில் வச்சுருந்த அந்த கம்பி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வச்சாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க டீமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இதில் கரெக்டாக வைக்கணுமோ வச்சு அதை கம்பி அடித்து நீட்டாக டைப் பண்ணாங்க. அது வந்து 14 குழிக்கு இதே ப்ராசஸாக பண்ணாங்க. இதை நாங்கள் என்ஷூர் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அது வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டு அண்டு அந்த கம்பி வைக்கிறதுலேருந்து 14 குழிக்கும் 14 பெட்டு ப்ளஸ் 14 கம்பி வச்சது வந்து தூக்குக்குண்டு வச்சு பார்த்ததை நாங்கள் என்ஷூர் பண்ணோம். எல்லாத்துலேயுமே கவர் பிளாக் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் தூக்குக்குண்டு வச்சு அது ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதில் தான் வரும். நம்ம மேஸ்திரி தண்டபாணி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. பில்லருக்கு வர 10 mm இல்லாட்டி 16 mm ராடு எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 8 mm ராடை வச்சு இன்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர் கனெக்ட் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8 இன்ச்சுக்குமே அந்த ராடு வந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் அந்த ஹோல் பில்லர். அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா அந்த 8 mm ராடு வந்து க்ளோஸ் பண்ணுற இடத்துல எல் ஷேப்பில் க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வி ஷேப்பில் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எனி இன்சிடென்ட் இந்த 10 mm ஆர் 16 mm ராடு வந்து வெளியே போகாது. அந்த வி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதை பிடிச்சி வச்சிருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஷாகுல் நம்ம கம்பி கட்டுற மேஸ்திரி வந்து அந்த மாதிரி தான் கட்டியிருக்காரு. இதுதான் வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்த ஃபூட்டிங். இதில் வந்து பெட்டு அண்டு பில்லரோட கம்பிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது.
ஏற்கனவே இதில் வரக்கலை வெள்ளை போட்டு வச்சுருந்தோம். பட் ஸ்டில் வந்து லைட்டாக ஸ்மெல்லியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபூட்டிங் கான்க்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா 12 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் 12th 13th அண்ட் 14th ஃபூட்டிங்க்கு பெட் அண்ட் பில்லர் கம்பி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆஸ் வெல் அஸ் கான்க்ரீட் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபூட்டிங் கான்க்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 6 அப்படிங்கிற ரேஷியோ ஃபாலோ பண்ணோம். அதாவது 2ங்கிறது 2 சட்டி சிமெண்ட்டு, 5ங்கிறது 5 சட்டி எம்சாண்டு, 6ங்கிறது 6 சட்டி 1 1/2 ஜல்லி. இதெல்லாம் போட்டு இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணோம். வாட்டர் வந்து தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த ஃபூட்டிங் கான்க்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 6 அப்படிங்கிற ரேஷியோ ஃபாலோ பண்ணோம். அதாவது 2ங்கிறது 2 சட்டி சிமெண்ட்டு, 5ங்கிறது 5 சட்டி எம்சாண்டு, 6ங்கிறது 6 சட்டி 1 1/2 ஜல்லி. இதெல்லாம் போட்டு இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணோம். வாட்டர் வந்து தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராலியில் கொண்டு வந்து ஒவ்வொரு கான்க்ரீட் போல்லையும் ஊற்ற ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 1/4 அடிக்கு இந்த மாதிரி கான்க்ரீட் வந்து ஊற்ற ஆரம்பித்தோம். இந்த கான்க்ரீட்டை வந்து போல்ல ஊற்றும்போதே இந்த மாதிரி நல்லா குச்சியை வச்சு நல்லா குத்தி விட்டுட்டாங்க. ஸோ தட் ஏர் பபிள்லாம் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். ஸோ நல்லா செட் ஆகிறதுக்காக. ப்ளஸ் மேலே வந்து சின்ன ஒரு இதை வச்சு சர்ஃபேஸை நல்லா க்ளீனாக வச்சுட்டாங்க.
ஆல்மோஸ்ட் 5 o'clock. இப்போ எல்லா ஃபுட்டிங் கான்கிரீட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த எல்லா ஃபுட்டிங் கான்கிரீட் பார்த்தீங்கன்னா 1.25 அடி போட்டாங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா கிரவுண்ட்லேருந்து ஒரு டேப்பை வச்சு மெஷர் பண்ணி 1.25 அடியில் ஒரு கம்பி வந்து எல்லா கான்கிரீட்டில் கட்டி விட்டுருந்தோம். ஸோ நாங்கள் ஊற்றுற கான்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பிக்கு மேலே வந்துருச்சா அப்படிங்கிறத எல்லா கான்கிரீட்லையும் என்ஷூர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபூட்டிங் மார்க்கிங் பண்ணுறதுக்கு டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக மார்க் பண்ணாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த மார்க்கிங்க்கு மேலேயே பெட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும், அதில் கவர் பிளாக் யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதும், தென் பில்லர் கம்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மார்க்கிங்க்கு மேலே கரெக்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்கோம். கூடவே தூக்கு குண்டு வச்சு அதை ஸ்ட்ரைட்டாக பில்லர் கம்பியை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதும் என்ஷூர் பண்ணியிருக்கோம். கூடவே கான்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 6 அதாவது 2 சட்டி சிமெண்ட்டு, 5 சட்டி எம்சாண்டு, 6 சட்டி 1.5 ஜல்லி போட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்கோம். கூடவே ஃபூட்டிங் கான்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 அடிக்கு அந்த ஃபூட்டிங் கான்கிரீட் போட்டிருக்காங்களா, போடும்போது கூடவே குச்சியை வச்சு ஏர் பபிள் இல்லாமல் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் என்ஷூர் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.